ஹலோ காய்ஸ், நம்ம நட்டோ சீரிஸில் உள்ள ஒரு டாப் 5 பெஸ்ட் ஹையஸ்ட் ஐஎம்டி ரேட்டிங் எபிசோடை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 5வது இடத்துல 474வது எபிசோடான கங்க்ராச்சுலேஷன் அப்படின்ற இந்த ஒரு எபிசோடு தான் இருக்குது. இந்த எபிசோடுக்கு 9.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு எபிசோடில் தான் வாராருக்கே ஒரு முடிவுக்கு வரும். ஏன்னா இந்த ஒரு எபிசோடில் தான் நம்ம டீம் 7 சேர்ந்து காகுயாவை சீல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரீஅனிமேஷனில் டோட்டரை ரிலீஸ் பண்ணி விட்டுருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு பிடிச்ச ஹாஷிராமா, டோபிராமா, மினாட்டோ இவங்களை எல்லாமே நம்ம கடைசியாக பார்க்குற ஒரு எபிசோடு தான் இது. ஸோ இனி 4வது இடத்துல 421வது எபிசோடான தி சேஜ் ஆஃப் சிக்பத் அப்படின்ற இந்த ஒரு எபிசோடு தான் இருக்குது. இந்த ஒரு எபிசோடுக்குமே 9.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு எபிசோடில் தான் நம்ம நருட்டோ தி சேஜ் ஆஃப் சிக்பத் அப்படின்ற நம்ம காகுராமா ஒக்கோட்சுகே ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணியிருப்பான். அவன் மட்டும் இல்லை, நம்மளும் அப்போ தான் ஃபஸ்ட் டைமே மீட் பண்ணுவோம். இந்த எபிசோடில் தான் நம்ம காகுராமாவோட பசங்களான ஹாகுரா அண்ட் இந்திராவை காட்டுறது மட்டும் இல்லாமல் நம்ம நருட்டோ அண்ட் சாஸ்கேக்கு தி சேஜ் ஆஃப் சிக்பத் அப்படின்ற பவரும் கிடச்சிருக்கும். ஸோ இனி 3வது இடத்துல 167வது எபிசோடான பிளான் ரீட் அவுட்டேஷன் அப்படின்ற இந்த ஒரு எபிசோடு தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு எபிசோடுக்குமே 9.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு எபிசோடு எதை பேஸ் பண்ணது அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நருட்டோ ஃபேன்பேஜோட கண்ணுக்குள்ளே நிற்கிற ஒரு எபிசோடு தான் தி பிளான் ரீட் அவுட்டேஷன் அப்படின்ற இந்த ஒரு எபிசோடு. நருட்டோவை கன்னிஸ் அப்படின்னு சொல்கிறத விட நம்ம நாகட்டோவை கன்னிஸ்ன்னு சொல்கிறது பெட்டராக இருக்கும். அதாவது ஃபேன்பேஜை சொன்னேன். ஸோ நருட்டோ விசஸ் ஃபெயின் ஃபைட்டை பற்றி ஏகப்பட்ட டைம் பார்த்தாச்சு. ஸோ அதனால் அதை பற்றி பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஸோ வாங்க கைஸ், நம்ம செகண்ட் பிளேஸ்க்கு போயிடலாம். 2வது இடத்துல 166வது எபிசோடான கன்ஃபேஷன் அப்படின்ற இந்த ஒரு எபிசோடு தான் இருக்குது. இந்த ஒரு எபிசோடுக்குமே 9.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு எபிசோடில் தான் நம்ம நாகட்டோவான பெயின் நம்ம நருட்டோவை சீசஸ் மாதிரி படுக்க போட்டிருப்பான். ஸோ அந்த டைமில் நம்ம நருட்டோவை யாருனாலையுமே காப்பாற்ற முடியாது. ஏன்னா பெயினை டிஃபைட் பண்ணுற அளவுக்கு யாருமே பவர்ஃபுல்லான ஆள் இல்லை. ஸோ அப்படி பவர்ஃபுல்லான ஆள் எல்லாத்தையுமே ஏற்கனவே டிஃபைட் பண்ணியிருப்பான் நம்ம நாகட்டோ. ஸோ நம்ம நருட்டோவுக்கு யாராலையுமே ஹெல்ப் பண்ண முடியாத அந்த ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம ஹினாட்டா உள்ளே வந்து அவளோட லவ்வை ப்ரப்போஸ் பண்ணியிருப்பா. ஸோ அதாவது நம்ம நருட்டோவை சேவ் பண்ண வந்திருப்பா. ஆனால் நம்ம நினச்ச மாதிரியே பெயினை ஹினாட்டாவால் ஒன்றுமே பண்ண முடிஞ்சிருக்க முடியாது. பட் இருந்தாலும் உனக்காக உயிரே கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஹினாட்டா இறங்கி ஃபைட் பண்ணியிருப்பா நம்ம பெயின் கூட. ஸோ ஃபைனலாக நம்பர் 1ல் 138வது எபிசோடான தி எண்ட் அப்படின்ற இந்த ஒரு எபிசோடு தான் இருக்குது. ஸோ இந்த எபிசோடுக்குமே 9.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு எபிசோடில் தான் நம்ம இட்டாச்சி உச்சிகாவோட பிக்கஸ்ட் சாக்ரிஃபைஸை நமக்கு கண்டுக்காமல் விட்டு போயிருப்போம். நம்ம நருட்டோ சீரிஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குற யாருக்குமே தெரியாது நம்ம இட்டாச்சி ஒரு நல்லவன் அப்படின்றது. ஆனால் அவன் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் அவனோட புகழையுமே பற்றி தெரிய வரும். ஸோ என்ன தான் பல ஹீரோ இருந்தாலும் கிங் இஸ் ஆல்வேஸ் கிங் தான். ஸோ அதை யாருனாலையுமே மாற்ற முடியாது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்றத கமெண்ட்டில் பண்ணுங்கள் காய்ஸ்.